ஒரு கல்யாணம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த கல்யாண சாப்பாடு தான். அந்த கல்யாணத்துல அந்த சாப்பாடு போடுற கேட்டரிங் பர்சனை எப்படி பிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். சோ ஒரு கேட்டரிங் டீம் நீங்க செலக்ட் பண்ண போறீங்களா, அப்போ முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்னா, அவங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. அடுத்தது அவங்களோட ஃபுட்டை நீங்க ஆல்ரெடி எங்கேயாவது டேஸ்ட் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் யாராவது அதை டேஸ்ட் பண்ணிருக்கணும். ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். இதுவும் இல்லைன்னா அந்த கேட்டரிங்கோட ஃபுட் டேஸ்டிங்க்கு கம்பல்சரியா போங்க. வென்எவர் வேறெவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஈவென்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவென்ட்ல போயிட்டு அதை ஃபுட் டேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த டீமை பிக்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷனுக்கு வாங்க. மோர் ஓவர் ஒரு டீமோ 2 டீமோ 3 டீமோ கண்டிப்பா அனலைஸ் பண்ணுங்க. கொட்டேஷன் வைஸ், டேஸ்ட் வைஸ். எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் ரொம்ப முக்கியம். எதுன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் தான். சோ மறக்காம டேஸ்டுக்கு யார் நல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்கள பிக்ஸ் பண்ணுங்க. சோ முக்கியமான விஷயம் டேஸ்ட் அண்ட் சர்வீஸ். சோ இதுல நீங்க பார்த்ததுல யாரு பெஸ்ட்னு அவங்கள சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மனோரங்ஸ் ஈவென்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.